உங்களுக்கு தெரியுமா இங்க எல்லாம் வந்துட்டு விஜய் அவரோட இதான் டிவிக்கே தான் அப்படின்றாங்க. கேரளா டிவிக்கே ஓ சூப்பர் அப்படின்னு மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நீ வேற வம்பில மாட்டி விடுறதுக்குன்னு இல்லனே வராத படம் இப்படி பாக்குறது, வந்த உடனே பாத்துற வேண்டியதான். என்ன வந்து நான் ரொம்ப வந்து விஜய் சாந்தி மேம் மாதிரி வந்து நினைச்சு சத்தியால பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பிறந்தெல்லாம் அடிப்போம் போது எல்லாருமே செட்ல கூட கலாய்ப்பாங்க, விஜய் சாந்தி மீன் நினைப்பா உனக்கு மனசுல அப்படிலாம் சொல்லுவாங்க. கேரளால ஆக்சுவலி சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ தெரியல இன்னும். ஏன்னா இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இதான் ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் பெருசா அந்த மீடியாவை நான் இன்னும் லைக் ஃபேஸ் பண்ணல. அவங்களும் இதுதான் கேக்குறாங்க, லைக் அவங்க நீங்க இங்க இருந்து மலையாள பொண்ணு தானே ஏன் தமிழ்ல போய் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் எனக்கு என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிளான்டா நடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து வந்து அந்த மாதிரி இல்லைல்ல. எல்லாருக்குமே தெரியும் என்னோட கதை என்னன்னு. நான் இங்க படிச்சுட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா தான் மீடியாக்குள்ள வந்து அதை அப்படியே சர்வே பண்ணி எடுத்துட்டு போனேன் இந்த மாதிரின்றதுனால. நான் நேற்று கூட கேரளா ப்ரமோஷன்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சென்னை எப்படின்னா வந்தவங்கள வாழ வைக்கும் சென்னை, என்ன வாழ வச்சிருக்கு, அதனால எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். கேரளா லைக் நம்மளுக்கே நல்லா தெரியும், எங்க இதுக்கு கேமரா வச்சாலும் ஃப்ரேம் தான். அதனால அந்த ஒரு விஷுவல் பியூட்டி கண்டிப்பா கேரளாக்கு இருக்கு. என்ன சொல்றது, நிறைய இந்த எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றது கரெக்டான எனக்கு தெரியல. ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு இங்க கொஞ்சம் கலர்ஸ் லைட்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கிமிக்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க அது இதுவும் இல்லாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்கா கேரளாவோட நேச்சுரல் அந்த ஒரு இதுல பேஸ்ல இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு வித்தியாசம் தான் தோணுது. ஆமா அதுதான், எங்க வச்சாலும் பிரேம் அதான். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லையே, நான் ஃபர்ஸ்ட் இங்க தானே இருந்திருக்கேன். இல்ல இங்கதானே ஃபர்ஸ்ட் நான் பண்ணிருக்கேன். இப்பதான் நான் இதுதான் என்னோட மலையாள ஃபர்ஸ்ட் படமே. ஆமா பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்லயும். இல்ல நான் லைக் தமிழும் பண்ணிட்டு தான் இருக்கேன். விஜய் ஆண்டனி சார் கூட ஒரு படம் இப்பதான் முடிச்சோம், லாயர்னு சொல்லிட்டு அதோட போஸ்ட் கூட நாங்கெல்லாம் போட்டிருந்தோம். ஜோஷுவா டைரக்டர் சார். அது இல்ல இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆமா ரிலீஸ் அப்படி கேக்குறேன், அது என்ன பண்றது, என்னது ரிலீஸ் ஆகதான் பாக்கி இருக்கு, படம் பண்ணி வச்சிருக்கோம். அது இப்ப நான் என்னன்னு சொல்றதுன்னா அதுக்கு சாரி நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் லைக் பிரஸ் மீட்ல அப்ப கொஞ்சம் நடுக்கமா இருக்கு, அதனால மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா மேம், எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பண்ணா ஹீரோயினா மட்டும்தான் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டே இல்ல. எனக்கு வந்து கேரக்டரா பண்ணணும், லைக் நான் பண்ணது தெரியணும், அவ்வளவுதான். லைக் ஐஷா ஓ இந்த படத்துல இப்படி பண்ணிருக்காங்கல்ல அப்படி இல்லைன்னா இந்த படத்துல இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி கேரக்டர் எதுவுமே பிக்ஸா எதுவுமே மைண்ட்ல இல்ல. வர்றது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிடணும், சர்வைவ் ஆயிடணும். ஐயோ வெக்கமா வருது. இல்ல அவர் கொலை பண்ண மாட்டாரு, அவர் கொலை பண்ணிடுவாரு. நான் தான் அதை வந்து என்ன சொல்றது இன்வெஸ்டிகேட் பண்றேன். ஆனா வந்து அது கண்டுபிடிச்சு ஒன்னும் பண்ணாத முடியாத மாதிரி ஆயிடும். போலீஸ் எல்லாம் என்னோட இப்ப இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அழகில வேணா நான் லைட்டா சொல்றேன். எதிர்ப்பெல்லாம் இல்ல. ஐயோ நீங்க வேற. ஆமா
அண்ணா அப்படி இல்லண்ணா, எனக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும். நான் எப்ப கருப்பு போட்டாலும் கொஞ்சம் அழகா தெரியுவேண்ணா, அதனால அதை மட்டும் தான் நான் யோசிச்சேன். சரி, ஓகே சார், அப்படி மாத்திக்கிறேன். அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இல்லன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஃபியூச்சர்ல போவேன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா மேபி எதுவும் கிடைக்கலன்னா போய் தானே ஆகணும். சொல்ல முடியாது இல்ல. അത് ബെന്നറ്റ് ഒരു ക്രിസ്ത്യൻ ഫാമിലി, ഒരു നോർമൽ ഫാമിലി, നോർമൽ ക്രിസ്ത്യൻ ഫാമിലി, ഡോക്ടർ ബെന്നറ്റ്. അത് மட்டும் வேற ஒன்றும் അതില് அவர் பேரு அவ்வளவுதான். அவர் பேரு தான் ഡോക്ടർ ബെന്നറ്റ്. മെന്റലിസം ഡോക്ടർ ബെന്നറ്റ് ഓൾറെഡി ഒരു നോർമൽ ഫാമിലി, നോർമൽ ആള് തന്നെ ബെന്നറ്റ്. ബെന്നറ്റ് ഫാമിലി നോർമൽ സിസ്റ്റർ, മദർ, അവര് തൊട്ട് 4 പേരുള്ള ഒരു ഫാമിലി. അവർക്കൊരു ഇൻസിഡന്റ് വന്നു, അവരുടെ ഫാമിലിയില് ബാക്കിയെല്ലാം ഇറന്നു പോയി. അപ്പോഴവര് ഒരു 5 വർഷം ഒരു ഇവിടെ കേരളം എല്ലാം വിട്ട് UK அந்த சைடுல போய் மென்டலிசம், மைண்ட் ரீடிங் எல்லாம் பண்ணி திருப்பி வந்தாச்சு ஒரு ரிவெஞ்ச். அதுதான் ஃபிலிம். அவரு ரிவெஞ்ச் No. റിവെഞ്ച് ഓൾറെഡി ഷൂട്ടിംഗ് അല്ലെങ്കിൽ കത്തിക്കുത്ത് അതൊന്നും അല്ല. അവർ കത്തിക്കണത് കൊല്றதுக்காக தான் அவர் போவாரு. அவரு கொல்லருக்கு அவருக்கு பிராணி இல்ல. அவரு வில்லன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க சார். சோ அதனால இவரால எப்படி பண்ண முடியும் அப்படினா நீ கிளைமாக்ஸ் கூட மതി. அவர் ഓപ്പോസിറ്റ് ആന്റി ഹീറോസ് 4 പേരും പെരിയ പവർഫുൾ ആള്. ഗോൾഡ് ബിസിനസ്, ചിട്ടി ഫണ്ട്, പൊളിറ്റീഷ്യൻ, അവര് പവർഫുൾ ആള്. ബെന്നറ്റ് നോർമൽ പേഴ്സൺ. அவரு வந்து ஷூட் பண்ணியா இவரை கட் பண்ணும், ஷூட் கத்திச்சு കളയും, കൊല്ലിടുവേ. അപ്പോഴ് ബെന്നറ്റ് ഓൾറെഡി മൈൻഡ് റീഡിങ്ങിലൂടെ ഈ 4 പേരെ കൊന്നുകളയും. ഇല്ല, അവരുടെ പാറ്റേൺസ് ഇല്ല. മെന്റലിസം നോർമലി മെന്റലിസം ആദി. ஆக்சுவலி இந்த கதை வந்து த்ரெட் வந்து கொடுக்கறதே ஒரு மென்டலிஸ்ட் சார் தான். இவரோட ஃப்ரெண்ட். அவர் கொடுத்த த்ரெட்டை தான் இவங்க வந்து கதையை பண்ணிருக்காங்க. சோ அவருக்கு எவ்வளவு 15 இயர்ஸ். அவர் ஒரு மென்டலிஸ்ட். இந்த ஸ்டோரி ஒரு மென்டலிஸ்ட். ஸ்ക്രീൻ പ്ലേ ഡയലോഗ്സ് മധു സാർ. ഞാനും മെന്റലിസ്റ്റ്, മെന്റലുകാരുടെ ലിസ്റ്റിലുണ്ട്. ലിസ്റ്റിൽപ്പെട്ടതാ. അതെ, அவரு வந்து ஒரு 5 years ஆட்டு ஸ்டோரி ரைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு 5 years பேக் ஸ்டோரி. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ சூப்பர் ஸ்பீடோனா மெயின் ஹீரோயின் வர மாட்டாங்க, அப்படி இருந்தா ஹீரோ வர மாட்டாங்க. அது வெரைட்டி கேரளால. அது மெயின் இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா ரைட்டரை மேலே ஏற்ற மாட்டாங்க. ஆனா நீங்க ரைட்டரை ஏற்றி வச்சிருக்கீங்க. ரைட்டரை கேட்டு வச்சிருக்கீங்க. எப்படி மலையாள சினிமால மட்டும் ரைட்டருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, என்ன விஷயம்? റൈറ്റർ ആണ് ഇൻഡസ്ട്രിയിൽ. മലയാളം, തമിഴ്, മലയാളം, ഹിന്ദി അല്ല, റൈറ്റർ ആണ് ഇമ്പോർട്ടന്റ്. അതിലെ ഒരു എക്സാമ്പിൾ പറഞ്ഞുതരാം. എന്താണ് അങ്ങനെ പറയുന്നത്? ഞാൻ എന്റെ അല്ല, നമ്മള് റൈറ്റർ ആണെന്ന് മലയാളത്തിൽ എല്ലായിടത്തും പറയുന്നത്. ചില സിനിമകളിൽ പറയുന്നത് മലയാളത്തിലെ ഫേമസ് ഉദയനാണ് താരം, അറിയായിരിക്കും, ലാലേട്ടൻ. അവിടെ ഇതിന്റെ കാര്യം എന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കില് നമ്മള് ഈ ഡയറക്ടർ, സംവിധായകന്റെ കയ്യിൽ ഒരു പ്രൊഡക്റ്റ് കിട്ടി. ആ പ്രൊഡക്റ്റ് സംവിധാനം ചെയ്താൽ മതി. ഒരു അഭിനയിക്കാൻ വരുന്ന ആളുടെ കയ്യിലോ ഈ സ്ക്രിപ്റ്റ് കൊടുക്കുന്നു, അത് പഠിച്ച് ചെയ്താൽ മതി. ഒരു സ്ക്രിപ്റ്റ് റൈറ്റർ കാര്യം തരും. നമുക്ക് കടയിൽ പോയിട്ട് 1/2 കിലോ സ്ക്രിപ്റ്റ് ചോദിക്കാൻ പറ്റും? ഇല്ലല്ലോ. അത് ക്രിയേറ്റിവിറ്റിയാണ്. ദൈവം തരുന്നതാണ്, ഭഗവാൻ തരുന്നത്. നമ്മൾക്ക് ശൂന്യതയിൽ നിന്ന് നമ്മൾ ഉണ്ടാക്കിയെടുക്കുന്ന അല്ലേ? ശരിയല്ലേ പറയുന്നത്? ക്രിയേറ്റിവിറ്റി അല്ലേ, ഇമാജിൻ. കാരണം നമുക്ക് ഒരിക്കലും നമ്മുടെ കയ്യിലൊന്നുമില്ല, എംപ്റ്റിയാണ്. നമുക്ക് അവിടെ നിന്ന് ഭഗവാൻ, ഈശ്വരൻ തരുന്ന കടവുള്ള തരുന്നത് നമ്മൾ ആലോചിച്ച് നമുക്ക് കിട്ടുന്നു. അത് സിനിമയെന്ന് മാത്രമല്ല, എല്ലാ ഷോകളും എന്തും എഴുതുന്നത് അങ്ങനെയാണ്. അതുകൊണ്ടാണ് പ്രിഫറൻസ് കൊടുക്കുന്നത്. കാരണം അവരിലൊന്നുമില്ല. അവരൊരു സംഭവം ആലോചിക്കുമ്പോൾ ഇത് വേണം, ആലോചിച്ച് ദൈവം നമ്മൾ എഴുതി ഉണ്ടാക്കിയിട്ട് ഡയറക്ടർ കൊടുക്കുന്നു, അത് നടന് കൊടുക്കുന്നു.
ശരിയല്ല ഞാൻ പറഞ്ഞ കറക്റ്റ് எல்லா மலையாளம் കറക്റ്റ് അല്ലേ கடைசியோ சார் தமிழ் சினிமா வந்து லேடி இதுல வந்து போலீஸ் ஐபிஎஸ் அப்படின்னா இன்னைக்கும் சொல்றது வந்து விஜயசாந்தி அந்த இடத்த ஃபில் பண்ணுவீங்களா இல்ல ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப வந்து விஜயசாந்தி மேம் மாதிரி வந்து நினைச்சு சத்தியால பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பிறந்தெல்லாம் அடி போகும்போது எல்லாருமே செட்ல கூட கலாய்ப்பாங்க இந்த விஜயசாந்தி மீன் நினைப்பா அவனுக்கு மனசுல அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் இல்லைண்ணா, பட் ரொம்ப செட்டிலான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் மேபி லுக் வைஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. சரியா செய்யல ஸ்டென்ட் நிறைய இருந்தது படத்துல போட்டு வாங்குனீங்களா ஐசாவை? எனக்கு அதுதான் நான் சொல்றேன், எனக்கு ஃபைட்டே இல்ல. நான் கமிஷனர் ஆபீசர் ஆபீஸ்ல உட்கார்ந்து என்ன பண்ணீங்க எல்லாம் கேட்பேன், அவ்வளவுதான். இன்வெஸ்டிகேஷன் தமிழ்நாடு ரொம்ப கேரளாக்கே பிடிச்ச சிஎம் வரப்போறாரு. இந்த சிஎம் ரொம்ப ரிலீஸ் ஆகும். சிஎம் வரும்போது கேரளாக்கே பிடிச்ச சிஎம் வரப்போறாரு. ஆமா, அவர் வரும்போது படம் ரிலீஸ் ஆகும். அதானே ஒரு மாதிரி இந்த 2026 ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு நல்லதா தானே போயிட்டு இருக்கு. அதனால நல்ல காலம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு. அது இப்ப படத்தினாலும் நாட்டுக்கானாலும் கண்டிப்பா. இப்பவே நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க எலெக்ஷனே பாதி பேர் பாக்கலையா, நம்ம எலெக்ஷன் தான் பாத்துட்டு இருந்தாங்களா? எனக்கு அதான் நேத்து ஃபுல்லா கேள்வி. உங்களுக்கு தெரியுமா இங்க எல்லாம் வந்துட்டு விஜய் அவரோட இதான் டிவிக்கே தான் அப்படின்றாங்க. கேரளா டிவிக்கே ஓ சூப்பர் அப்படின்னு மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாண்ணே. என்ன நீ வேற வம்பில மாட்டி விடுறதுக்குன்னு இல்லண்ணே, வராத படம் எப்படி பாக்குறது, வந்த உடனே பாத்துற வேண்டியதான்.